வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி. உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நீங்கள் இந்த டிவியில் பார்க்குறது நம்முடைய சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் சார்பாக இந்த மாதம் மே மாதம் இறுதியில் வெளியாக உள்ள என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 மாடல் ஃபார்மேட் தான் இது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த என்சிஆர்டி தமிழ் புக் வால்யூம் 1 என்பது ஃபுல்லாகவே MCQ டைப், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷனு, ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும். இந்த என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 என்பது ஏறத்தாழ 700 பேஜஸ் கொண்டது மற்றும் 10,000 வினா விடைகள், 10,000 கொஸ்டின் ஆன்சர் கொண்டது. இந்த புக்கில் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணியிருக்கு. அதாவது வேர்ல்டு ஜிகே, இந்தியன் ஜிகே, ஜென்ரல் சயின்ஸு, மேத்ஸு, ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் RRB ALP எக்ஸாமுக்குரிய CBT 1, CBT 2, டெக்னீஷியன் மற்றும் இனிமேல் அடுத்தடுத்து வரப்போகிற RRB, NTPC, RRB, JE, குரூப் டி மற்றும் RPF என்று சொல்லப்படும் ரயில்வே ப்ரொடக்ஷன் கோர்ஸ் அது மற்றும் 13 ஆண்டுகள், அதாவது 2009 2022 வரைக்கும் கொஸ்டின் பேங்க் வினா வங்கி இதில் இருக்கு. சரிங்களா? ஒரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கு. மேத்ஸ், ரீசனிங் எல்லாமே சொல்ல இருக்கு. எனவே இந்த என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 இண்டெக்ஸ் PDF நீங்க வாட்ஸ்அப்ல பார்க்க நினைச்சீங்கன்னா உங்க பேரு, என்ன படிச்சிருக்கீங்க, எந்த ஊர், எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, அது பற்றி தகவலை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணா இந்த புக்கோட இண்டெக்ஸ் பேஜ் மற்றும் புக்கோட சாம்பிள் பேஜ் வாட்ஸ்அப்ல பார்க்கலாம். ஸோ நீங்க திருச்சி மாவட்டத்துக்கு வெளியே இருந்தீங்க அப்படின்னா நீங்க புக்கு வந்து திருச்சியில் நேரில் வந்து வாங்கலாம் அல்லது பை போஸ்ட் பார்சல் மூலமா வாங்கலாம். ஸோ எனவே இந்த என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 தேவைப்படுறவங்க புக்கு ஆர்டர் பண்றவங்க நம்முடைய வாட்ஸ்அப்பை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா கொஸ்டின் பேங்க் பத்தி ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். RPF எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால 90 நிமிஷத்துல 120 கொஸ்டின் பதிலளிச்சாலும், ஸோ நீங்க வந்து 90 நிமிஷத்துல 120 கேள்விக்கு 100 கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணா ஈஸியா நீங்க வெற்றி பண்ணலாம். ஸோ நீங்க வந்து நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ற இந்த என்சிஆர்டி மெத்தடை ஃபாலோ பண்ணா ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு கேள்வி சொல்லி அதுக்கு பதில் சொல்றேன். கேள்வியை கவனிச்சு பாருங்க, எப்படி இப்படிலாம் கேள்வி இருக்கு, ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 70 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ 71 பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 71 பாருங்க. சார்மினார் அமைந்துள்ள நகரம் எது? சார்மினார் அமைந்துள்ள நகரம் எது? கொஸ்டின் நம்பர் 71க்கு சரியான விட ஆப்ஷன் சி, ஹைதராபாத். சார்மினார் எங்க இருக்கு? ஹைதராபாத். கொஸ்டின் நம்பர் 71க்கு சரியான விட ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 72 பாருங்க. 72 கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் விளையாட்டு பொருட்கள் உற்பத்தி ஒரு முக்கிய தொழிலாக உள்ளது அப்படின்னு 4 ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ பஞ்சாப், ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் சி கர்நாடகா, ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம். கொஸ்டின் நம்பர் 72க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ பஞ்சாப். கொஸ்டின் நம்பர் 72க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ பஞ்சாப். அதாவது பஞ்சாப் மாநிலத்துல விளையாட்டு பொருட்கள் உற்பத்தி ஒரு முக்கிய இண்டஸ்ட்ரி, ஒரு இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 73 பாருங்க. கீழ்கண்ட எந்த தேசிய விருது இந்தியாவில் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு வழங்கப்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 73க்கு சரியான விட ஆப்ஷன் பி அர்ஜுனா விருது. ஸோ இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ்ல சிறந்து விளங்கும் நபர்களுக்கு, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இந்த அர்ஜுனா விருது வழங்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 73க்கு சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 74 பாருங்க. 74 ஸ்வாத்லிங் கோப்பை, ஸ்வாத்லிங் கப், ஸ்வாத்லிங் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? ஸோ நம்ம என்சிஆர்டி வால்யூம் 1 புக்ல முக்கிய விளையாட்டு கோப்பைகள் அப்படிங்கிற சாப்டர் தனியாவே இருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாத்லிங் கப் எந்த ஸ்போர்ட்ஸோட தொடர்புடையது? கொஸ்டின் நம்பர் 74க்கு சரியான விட ஆப்ஷன் பி டேபிள் டென்னிஸ், டேபிள் டென்னிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 75 பாருங்க. டம்மி என்ற வார்த்தை எந்த விளையாட்டோடு தொடர்புடையது? அதே போல நம்ம என்சிஆர்டி வால்யூம் 1 புக்ல இந்த முக்கியமான விளையாட்டு வார்த்தைகள் மற்றும் அது சம்பந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸ் இந்த சாப்டர் தனியா இருக்கு. ஸோ டம்மி என்ற வார்த்தை எந்த விளையாட்டோட தொடர்புடையது? கொஸ்டின் நம்பர் 75க்கு சரியான விட ஆப்ஷன் பி இணைவி என்று சொல்லப்படும் இந்த பாலம் கேம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 76 பாருங்க. ஐரோப்பாவின் விளையாட்டு மைதானம் என அழைக்கப்படும் நாடு? பிளே கிரவுண்ட் ஆஃப் யூரோப். ஐரோப்பாவின் விளையாட்டு மைதானம் பிளே கிரவுண்ட் ஆஃப் யூரோப் அப்படின்னு எந்த கண்ட்ரியை சொல்றாங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 76க்கு சரியான விட ஆப்ஷன் பி சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து ஐரோப்பாவின் விளையாட்டு மைதானம் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 77 பாருங்க. ஐரோப்பாவின் விமானி அறை, அதாவது காக்பிட் ஆஃப் யூரோப், காக்பிட் ஆஃப் யூரோப் அப்படின்னா ஐரோப்பாவின் விமானி அறை என அழைக்கப்படும் நாடு எது? ஸோ கொஸ்டின் நம்பர் 77க்கு சரியான விட ஆப்ஷன் பி பெல்ஜியம். ஐரோப்பாவின் விமானி அறை என்று அழைக்கப்படும் நாடு பெல்ஜியம். கொஸ்டின் நம்பர் 77க்கு சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 78 பாருங்க.
ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த முதல் இந்திய பெண் யார்? ரொம்ப முக்கியமானது. ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த முதல் இந்திய பெண் யார்? கொஸ்டின் நம்பர் 78க்கு சரியான விட ஆப்ஷன் டி, ஆரத்தி சாஹா. ஆரத்தி சாஹா என்பவர் என்ற பெண் ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த முதல் இந்திய பெண். சோ கொஸ்டின் நம்பர் 78க்கு சரியான விட ஆப்ஷன் டி, ஆரத்தி சாஹா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 79 பாருங்க. சார்னர் இயக்கத்தை தோற்றுவித்தவர், அதாவது ஸ்கோட் மூவ்மெண்ட் என்று சொல்லப்படும் இந்த சார்னர் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 79க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, பேடன் பவல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 80 பாருங்க. சேப்பாக்கம் ஸ்டேடியம் உள்ள நகரம், அது சென்னை. சேப்பாக்கம் ஸ்டேடியம் உள்ள நகரம் சென்னை. கொஸ்டின் நம்பர் 80க்கு சரியான விட ஆப்ஷன் டி, சென்னை. ஸோ இது எல்லாமே முக்கியமானது. டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. NCERT வால்யூம் 1 புக்கு தேவைப்படுறவங்க PDF பார்க்க நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இதுபோல் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.